இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அமல உற்பவம், அமல உற்பவி, தொடக்க நிலை பாவம் இல்லாமல் பிறந்தவர் என்பதை குறித்து காட்டுவதுதான் அமல உற்பவம். அமல உற்பவம் என சொல்லும் பொழுது கடவுளுடைய திட்டம், கடவுள் தந்த கொடை அன்னை மரியாளுக்கு. கடவுளுடைய திட்டப்படி அன்னை மரியாள் முன்குறிக்கப்பட்டவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இம்மண்ணிலே பிறப்பிக்க வைக்க. ஆகவே அவர் தொடக்க நிலை பாவம் இல்லாமல் இருந்தார். எல்லா நிலையிலும் அவர் எந்த பாவத்தையும் செய்யாதவராக, இல்லாதவராக இருந்தார். ஆகவே அவர் அமல உற்பவி. அவரது தாயார் அன்னாள் வயிற்றில் பிறக்கும் பொழுதும் கடவுளுடைய அருளினால் ஜென்ம பாவம் இல்லாமல், தொடக்க நிலை பாவம் இல்லாமல் பிறந்தவர்தான் அன்னை மரியாள். எல்லா நிலையிலும் அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இருந்தார். புதிய ஏவாளாக கடவுளால் தரப்பட்டவர் என்பதுதான் அமல உற்பவம். ஏவாளை கடவுள் படைத்தார், அவர் தவறு செய்தார், கடவுளுக்கு எதிராக சென்று விட்டார். அன்னை மரியாளை புதிய ஏவாளாக கடவுள் மீட்பரை பிறப்பிக்க படைக்கின்றார். அவர் ஆண்டவருக்கு அடிமையாகி பாவம் ஏதும் இல்லாத அமல உற்பவியாக பிறந்தவர் முழுதும் வாழ்ந்தார் என்பதுதான் நமது நம்பிக்கை, விவிலியம் தரக்கூடிய நம்பிக்கை, திரு அவையின் நம்பிக்கையாக இருக்கிறது. அன்புக்குள்ளே இந்த கருத்து, அமல உற்பவி என்ற கருத்து தொடக்கத்திலிருந்தே திரு அவையில் இருக்கிறது. ஏனென்றால் அன்னை மரியாள் அந்த திருச்சீடர்களையும் மக்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு சென்றார். அன்னை மரியாள் ஆண்டவர் இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பின்பு மக்கள் மத்தியிலே நல்ல வணக்கத்துக்குரியவராக இருந்தார். பல திருச்சங்கங்கள் கூட கூடி அன்னை மரியாள் வணக்கத்துக்குரியவர், ஆண்டவரின் தாய், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தவர் என்பதை சொல்லுகையில், ஒரு தூயவரை பெற்றெடுக்க தூயவரைத்தான் கடவுள் முன்குறித்தார், தேர்ந்தெடுத்தார். ஆகவே அன்னை மரியாள் தூயவர், அமல உற்பவி என திரு அவை முழங்குகின்றது. இதன் இறுதி கட்டமாக பார்த்தோம் என்று சொன்னார், 1854 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் மறுக்க முடியாத உண்மையாக அறிவிக்கின்றார்கள், அன்னை மரியாள் அமல உற்பவி என்று. இதனை நிரூபிக்கும் வகையிலே 1858 லூர்திலே நம் தாய் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கும் பொழுது அழகாக சொல்கிறார், நாமே அமல உற்பவம். ஆகவே இன்று தாய் திருச்சபை டிசம்பர் 8 அமல உற்பவி, அமல உற்பவ தாயின் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றது. அன்பானவர்களே, விவிலியத்தின் அடிப்படையிலும் நாம் சிறிது சிந்தித்து பார்த்தால் அமல உற்பவி என்பதற்கு இன்னும் அதிக ஆதாரங்களை தேட முடியும். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால், தொடக்க நூல் நமக்கு அழகாக 3, 14, 15 அழகாக சொல்லித் தருகிறது. கடவுள் ஆதாம் ஏவாள் அந்த சாத்தானை விரட்டி அடிக்கும் பொழுது கடவுள் அந்த சாத்தானை, பாம்பை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். ஆகவே ஒரு போராட்டம், இனி ஒரு புதிய ஏவாள் படைக்கப்பட வேண்டும். அவள் இந்த சாத்தானை விரட்டுவாள், எல்லா துன்பங்களை தாங்கி விரட்டுவாள் என்பதை கடவுள் முன்குறித்தார் என்பதை நாம் தொடக்க நூலிலே பார்க்க முடியும். இதைத்தான் நான் நன்றாக சிந்தித்து பார்ப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று கபிரியேல் தூதர் சொன்ன அந்த நாள் முதல், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்ன அந்த நாள் முதல், சிலுவையிலே மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலை பார்த்த தாங்கிய நாள் வரை அன்னை மரியாள்
ஆண்டவருடைய அடிமையாக அந்த சிலுவையில் தொங்கிய இறைவனை மடியில் தாங்கி அடக்கம் செய்யப்பட்டு விண்ணகம் சென்ற பிறகு அவரது பணியை தொடர்ந்து மாசு மறுவற்று வரக்கூடிய போராட்டங்களில் எல்லாம் தன்னை தந்து இறைவனுக்கு எப்பொழுதும் அடிமையாக நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் அன்னை மரியாள். அதனால்தான் அன்னை மரியாளை நாம் நினைத்து பார்க்கிறோம். எல்லா துன்பங்களையும் உள்ளத்தில் தாங்கியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்புக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக அன்னை மரியாள் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் பவுலடிகளார் அழகாக சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் 3 முதல் 6, 11 முதல் 12 எடுத்து படித்து பாருங்கள். நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் கடவுள், நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் கடவுள். இதுவே அவரது விருப்பம், திட்டம். நம்மையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். திருமுழுக்கு பெற்ற நம் அனைவரையும் முன்குறித்திருக்கின்றார். அவரது பிள்ளைகளாக வாழ வேண்டும் என முன்குறித்திருக்கிறார் என்றால் அன்னை மரியாளை முழுக்க முழுக்க புதிய ஏவாளாக நமக்கு ஆண்டவர் தந்தார். அந்த தூயவர் வழியாக தூயவர் பிறந்தார் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. இதைத்தான் எபேசியர் எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 15 பவுலடிகளார் சொல்லுவார். இயேசு பாவமற்றவர், அப்படியெனில் பாவமற்ற இயேசு பாவமற்ற அன்னை மரியாள் வழியாகத்தான் பிறந்தார். தூயவர் தூயவர் வழியாகத்தான் பிறந்தார். ஆகவேதான் அன்னை மரியாளை அமல உற்பவி, எப்பொழுதும் பாவம் மாசு மறு அற்றவர் என்று நாம் சொல்கின்றோம். ஷேக்ஸ்பியர் அழகாக சொல்கிறார், சிலர் மேன்மையில் பிறக்கின்றனர், சிலர் மேன்மையை திணிக்கப்படுகின்றனர், சிலர் மேன்மையை அடைகின்றனர். நமது வாழ்க்கையிலே பார்க்கலாம் ஷேக்ஸ்பியர் கருத்து. சில குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே அந்த டிஎன்ஏலே மிக அருமையாக மேன்மையாக பிறந்து விடுவார்கள். சில பேர் தாங்கள் மேன்மை என்று தங்களை பெரிதாக திணித்துக் கொள்வார்கள், இல்லை என்றால் பிறர் அவங்களை திணிப்பார்கள். சிலர் நல்ல பண்புகளிலே தங்களை மேன்மையாக்கிக் கொள்வர். அன்னை மரியாளை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ஷேக்ஸ்பியரின் கருத்து மிகச் சிறப்பு. எப்படி என்று சொன்னால், அன்னை மரியாள் மேன்மையாகவே பிறக்கின்றார், தூயவராகவே பிறக்கின்றார், கடவுளால் முன்குறிக்கப்பட்டு பிறக்கின்றார், எப்பொழுதும் தூய்மையாக இருந்தார் என்பதை இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது அந்த ஷேக்ஸ்பியருடைய வார்த்தையாகிய மேன்மையால் அவர் தன்னை உயர்த்தி கொண்டார் என்பது உண்மை. அதைத்தான் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்த இந்த லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 முதல் படித்து பார்த்தோம் என்றால், முதல் வார்த்தை அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்தவர், ஆண்டவரின் அருளை பெற்றவர், அருள் நிறைந்தவர், அருள்மிக பெற்றவர், கடவுளின் அருளை உள்ளத்தில் கொண்டவர், நல் மனம் நல்ல உள்ளம் தூய்மை உள்ளவர் என்பதை கடவுளின் தூதர் சொல்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. இரண்டாவது அவர் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை, ஆண்டவர் உம்மோடு, கடவுள் உம்மோடு. அன்பானவர்களை, கடவுளை எப்போதும் தியானித்துக் கொண்டிருந்த அன்னை மரியாள் கடவுள் தன்னோடு இருக்க தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டவர். கடவுள் உம்மோடு. மூன்றாவது வார்த்தை என்றால் அருமையான வார்த்தை, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொன்னால் அவர் முழுக்க முழுக்க தன் வாழ்வால், தன் செயலால், தன் வார்த்தையால் கடவுளின் அருளை தன்னிலே தக்க வைத்துக் கொண்டு மேன்மையாய் வாழ்ந்தவர். இதே போல்தான் ஏவாளை படைக்கும் பொழுதும் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏவாள் சாத்தானின் சொல்லை கேட்டு ஏமாந்து போனார். ஆனால் அன்னை மரியாள் கடவுளால் படைக்கப்பட்ட, அவரால் குறிக்கப்பட்ட மீட்பு திட்டத்திற்காக படைக்கப்பட்ட தாய், முழுக்க முழுக்க ஆண்டவருக்குரியவராக வாழ்ந்தார். ஆனால் தான் எலிசபெத்துக்கு உதவி, கானாவூரில் உதவி, அந்த உயிர்த்த பின்பும் சீடர்களோடு தன்னுடைய பணியை ஈடுபடுத்துதல் என்று முழுக்க முழுக்க அருளால்
கடவுளின் அன்பார் கடவுளின் செயலை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான பெண்ணாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆக அமல உற்பவி அன்னை மரியாள் வரலாறு, விவிலியம், நடைமுறை செயல்பாடுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பலர் நாம் என்ன செய்வோம்? அன்னை மரியாள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர், அன்னை மரியாள் புனிதை. நாம் என்ன செய்ய முடியும்? அன்பானவர்களை, 3 கருத்துக்களை மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாமும் அன்னை மரியாள் போல நல்ல வாழ்வை, கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ வேண்டும் என தீர்மானிக்க வேண்டும். முதலாவது கருத்தாக நாம் தூயவராக வாழ வேண்டும் என்பதை உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும். தூயவராக நாம் வாழ வேண்டும் என்பது நமது உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். திருப்பாடல் 51:10 சொல்லுகிறது, இறைவன் தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தார். ஆகவே நமது உள்ளம் தூயதோர் உள்ளம். இறைவன் நம்மை தூயதோர் உள்ளத்தால் தான் படைத்திருக்கின்றார். நான் தூயதோர் உள்ளத்தை என்னுள் கொண்டு நான் தூயவனாக இருப்பேன் என்பதை கொண்டிருக்க வேண்டும். நம்ம கவிமணி பாரதியார் அழகாக தன் பாடலில் எழுதுவார், புறத்தே நான் சுமக்கிறேன், அகத்துக்குள்ளே இன்னதொரு பழம் குப்பையை சுமக்கிறேன் என்று எழுதியிருக்கின்றார். இதன் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் காலத்திலே குள்ளச்சாமி என்ற ஒரு சித்தர் இருந்தார். இந்த குள்ளச்சாமி நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்வார். உண்மையா இருங்க, நியாயமா இருங்க என்று சொல்வார். ஒரு நாள் இவர் பார்த்தா தோல்ல குப்பை, மோசமானவைகள் எல்லாம் தூக்கிட்டு மூட்டையில வர்றார். அப்பதான் பாரதியார் பார்த்து கேட்டிருக்காங்க, என்ன சித்தர் அவர்களே, நீங்கள் குப்பையை மூட்டையாக தூக்கி கொண்டு அலைகிறீர்களே என்ன? அப்பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் வெளியே குப்பையை தூக்கி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் உள்ளே குப்பைகளை தூக்கி கொண்டு அலைகிறீர்கள். அதனால் எழுந்த பாடல் தான் இந்த பாடல். ஆகவே நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை, தீமைகளை, தவறுகளை விலக்கிவிட்டோம் என்று சொன்னால், தீய எண்ணங்களை விலக்கிவிட்டோம் என்று சொன்னால், தூயதோர் உள்ளத்தை குழந்தை சமயத்திலே இறைவன் எனக்கு தந்தாரே, அதனை நான் பெற்றுக்கொள்வேன். அதனால்தான் குழந்தைகளை போல் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொன்னார். அன்னை மரியாள் எப்பொழுதும் கடவுளின் குழந்தையாகவே இருந்தார். அதனால் விண்ணகத்து கூட குழந்தை போல எடுத்து செல்லப்பட்டார் என்பது வரலாறாக இருக்கிறது. ஆகவே தூயவராக இருக்க வேண்டும், உள்ளத்தில் உள்ள குப்பையை அகற்ற வேண்டும். நானும் அமல உற்பவியின் பிள்ளையாகும். இரண்டாவது கருத்து பார்த்தோம் என்று சொன்னால், நமது நடைமுறையிலே பல கேள்விகள் எல்லாம் எழலாம், பல கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்கலாம், ஒரு சில எண்ணங்கள் சந்தேகங்கள் கூட வரலாம். ஆனால் அந்த சந்தேகங்கள் உறவை முறிப்பதாக இருக்கக்கூடாது. அந்த சந்தேகங்கள் பிரச்சனைகளை கிளப்புவதாக இருக்கக்கூடாது. மாறாக அந்த சந்தேகங்கள், கேள்விகள் உறவை வலுப்படுத்த வேண்டும், அன்பை சொல்லித்தர வேண்டும், புரிதலை கொண்டு வர வேண்டும். இதைத்தான் அமல உற்பவி அன்னை மரியாள் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியனே என்று கேள்வி கேட்டார். ஆனால் அதன் பின்பு தூய ஆவி நிழலிடுவார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம்பினார், ஆண்டவரோடு உறவானார், மனிதரோடு உறவானார், மனித மீட்புக்கு தன்னை முழுமையாக அடிமையாக்கினார். ஆகவே என்னுடைய எல்லா சொல்லும் செயலும் கேள்விகளும் சிந்தனைகளும் தாக்கங்களும் உண்மையிலே உறவை தர வேண்டுமே தவிர, அமைதி ஏற்படுத்த வேண்டுமே தவிர, பிரிவினைகளை பிரச்சனைகளை உருவாக்குவதாக இருக்கக்கூடாது என்ற மனம் நம் உள்ளில் எழும் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக அமல உற்பவத்தை, அன்னையின் தூய்மை பண்பை வாழ்வில் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. கரைகளை கொண்டு அதுதான் வாழ்க்கை, இப்படியே வாழ்வோம் என்று உலகப்பூர்வமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதும் மூன்றாவது கருத்தாக இருக்கிறது. நீ உலகத்துல பார்த்தோன்னு சொன்னா, பாவத்தோடு ஒத்து வாழு, எல்லாரும் தான் பாவம் செய்யறா, எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை போடுறா, எல்லாத்தையும் மோசமா இருக்கிறா, அந்த பாவத்தோடு சமரசம் செய்து கொள் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. இந்த பாவம் எவன் செய்யல, நம்ம எல்லாம் செய்வோம் என்ற கரை, ஐயோ இது பாவமே என்ற உணர்வில்லாத நிலை நம்மிடையே இருக்கிறது. அதனால்தான் நம்ம ஊர்களில், நகரங்களில், நாடுகளில் பார்த்தீங்கன்னா லஞ்சம், தீமை, தவறு, மத கலவரம், பிரச்சனையெல்லாம் உருவாக்குறவனை கூட தலைவன்
இதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் சுயநலத்திற்காக அமைதியை ஏற்படுத்தாத, அசிங்கமாக நடக்கக்கூடிய, பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கூட கூட்டாக இருந்து கொண்டு இதுல என்ன இருக்கு, நாம எப்படியோ வாழ்வோம் என்று கரைகளை பிடித்து கொண்டு வாழ்வது தவறு. இந்த கரைகளை நீக்க வேண்டும். அவ்வாறு நீக்கினால்தான் பரிசுத்தமான தூய்மையான அன்னை மரியாளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதாகத்தான் நமக்கு தெரிகின்றது. இந்த உலகத்திலே நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதல்ல. உங்கள் உள்ளத்திலே நல்ல பெயரை எடுத்தால் நீங்கள் தூயவர். இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் என்ற உலக பொருளிலே நீங்கள் திளைப்பதுதான் சரி என்றால் அது தவறு. உள்ளத்திலே நான் நல்ல பண்பை கொண்ட பணக்காரன் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அன்னையின் வழியில் நாம் செல்கிறோம் என்பது உண்மை. அன்பானவர்களை, இதனை அருமையாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய புனித அந்தோணியார். அந்தோணியார் அவர் தன் வாழ்வு முழுவதையுமே தூய்மையாக வைத்திருந்தார். அந்தோணியார் அழகாக சொல்வார், மை குயின், மை எர்த், வாட்டர் ஓவர் மீ. என் அரசியே, என் தாயே, என்னை கவனமாக காத்து கொள்ளம்மா. இந்த ஜெபம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நான் தூய்மையாக இருந்து விட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கேள்விகள், குழப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் அமைதி, உறவுக்கு பங்கம் விளைவித்து விடக்கூடாது என்பதை நினைக்க வேண்டும். தவறு தீமைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் நாமும் அன்னை மரியின் பிள்ளைகளாக வழி நடப்போம். அந்தோணியார் இறுதியிலே சாவதற்கு முன்னால் அன்னை மரியிடம் ஜெபித்த பொழுது அன்னை மரி அவருடைய காட்சியிலே சொன்னார்கள், உனக்கு விண்ணகத்தில் இடம் உண்டு, நீ தூய்மையான வாழ்வை வாழ்ந்தாய். ஆம், நம் தாய் விண்ணகத்தில் இருக்கிறார். இதைத்தான் புனித பாதரே பியோ அழகாக சொல்வார், நமது விண்ணகத்தில் தந்தையும் உண்டு, தாயும் உண்டு. ஆகவே நல்லதொரு தூய்மையான வாழ்வை அமலோற்போ மாதா திருவிழாவிலே அமலோற்போ மாதாவை நினைத்து பார்க்கையிலே நமது வாழ்வில் கொண்டிருப்போம் என முடிவெடுப்போம். நம் தாய் உங்களுக்காக மன்றாடுவார். நமது வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்கும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கருத்து பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிறருக்கும் இதனை ஷேர் செய்யுங்கள். நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்.